வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. இன்றைக்கி ஐடி துறை மிகவும் சரிவில் இருக்குது. அதுலேயும் முக்கியமான விப்ரோ கம்பெனி ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இவங்க இன்றைக்கி கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 28% வரைக்கும் சரிவை கண்டிருக்கிறாங்க. ஆனால் இதோட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இன்னமும் உலகம் முழுவதும் 2.3 லேக்ஸ், அதாவது 2.3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் விப்ரோவுடைய தற்போதைய சந்தை மதிப்பு 2 லட்சம் கோடிக்கு மேலே சந்தை மதிப்பு இருக்குங்க. ஸோ இது நோட்டபிளான விஷயம். அடுத்தபடியாக இந்த கம்பெனியை நம்புறது இல்லாமல் ப்ரொமோட்டர் எவ்வளோ நம்புகிறாங்க அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லலாம்னா, அவங்க இந்த கம்பெனியில் வச்சுருக்க ஹோல்டிங்கை வச்சு சொல்லலாம். கிட்டத்தட்ட 72.62% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. மேலும் எஃப்ஐஐ 8% நியர்லியும், டிஐஐ 7%, ரீட்டைல் இன்வெஸ்டர் 11% இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது முதலீட்டில் நல்ல ஆரோக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குதுங்க. முதலீட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது முதல்ல நல்ல ட்ரஸ்டடான பிராண்டு, நம்பிக்கையான ஓனர், அது இல்லாமல் அவங்க ஹோல்டிங்கும் நல்லா இருக்குது, தொழிலும் சிறப்பாக இருக்குது, கடனும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பார்க்கணும், அதனுடைய மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 21 பி மல்டிப்புளில் விற்றுச்சுங்க. இப்போ 15 பி மல்டிப்புளுக்கு கீழே விற்கிது. ஸோ கண்டிப்பாக இது வாங்கக்கூடிய பை ஜோன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ உங்கள் கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. அடுத்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் டிவிடெண்ட் இருக்குங்க. இது 5.5 கிட்ட கிடைக்கிது. ஸோ ஒரு வருடத்தில் நமக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 5500 கிட்ட நமக்கு டிவிடெண்ட் ரிட்டர்னாகவே கிடைக்கும். பங்குச்சந்தை ஏறினா என்ன, இறங்கினா என்ன, கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து அவங்க டிவிடெண்டை ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மிகவும் நோட்டபிளான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட 3.5 தான் கிடைக்கும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வெளியிடப்படுது. இதை நீங்கள் சொந்தமாக வாங்குறதோ விற்கிறதுக்கோ முடிவெடுக்கிறதுக்காக அல்ல. நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டு ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.